السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நமது ரியாது சாலிஹீன் விரிவுரை தொடரிலே 64வது தொடரிலே நாம் இருக்கிறோம். இந்த தொடர் உங்களுக்கு தெரியும். ரியாது சாலிஹீன் என்ற கிதாபுல 50வது நபிமொழியை நாம் இன்று படிக்க இருக்கிறோம். இந்த நபிமொழி பாபு சபர், பொறுமை என்கிற ரியாது சாலிஹீனுடைய அந்த தலைப்புக்கு கீழால் இந்த 50வது ஹதீஸ் இடம்பெறுகிறது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது போல மிக அருமையான ஒரு கிதாப் இது. இதிலே இஹ்லாஸை பற்றியும் பொறுமையை பற்றியும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்புகளை பற்றியும் பெற்றோர்களோடு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளோடு பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், உறவினர்கள், ஏழைகள், சொந்தக்காரர்களை நாம் எப்படி கவனிப்பணும், அதே போல பலமானவர்கள் பலவீனமானவர்கள் சம்பந்தமாக, அதே போல அல்லாஹ்விடத்திலே நாம் கூலி எப்படி எதிர்பார்ப்பது, மனிதர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்வது, தடுக்கப்பட்டவைகள் என்ன, ஏவப்பட்டவைகள் என்ன, அதே போல அமால்கள், நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள், குர்ஆன் ஓதுவது, நோன்பு பிடிப்பது, அதே போல தர்மம் கொடுப்பது, அவைகளுக்கான சிறப்புகள், அதே மாதிரி சொர்க்கத்தை பற்றிய நற்செய்திகள், நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகள், இப்படி ஏராளமான சுமார் 356 தலைப்புல அழகான ஒரு கிதாப் இது. இது ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வீட்டில் வைத்துக்கொள்வது மட்டுமல்ல, இதை படிக்க வேண்டும், இதனுடைய விளக்கங்களை தேட வேண்டும். எனவேதான் இந்த நபிமொழிக்கு, இந்த கிதாபுக்கு பலரும் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரியாது சாலிஹீன் என்ற இந்த கிதாபுக்கு பல நூற்றுக்கணக்கான விரிவுரைகள் முழுமையாகவும் சில பகுதிகளாகவும் வந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் நாம் இந்த ரியாது சாலிஹீன் என்ற இந்த கிதாபை, அதாவது சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா, அண்மையில் மறைந்த சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த விளக்க உரையையும் அதே போல அந்த ஹதீஸ் பற்றி வரக்கூடிய பல்வேறு விளக்கங்களையும் நாம் தொகுத்து இந்த விளக்க உரையை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இஹ்லாஸான முறையில் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாகவும், இந்த ரியாது சாலிஹீனுடைய கிதாபுகளில் பதியப்பட்டிருக்கிற ஹதீஸ் பல ஹதீஸ் கிதாபுகளில் இருந்து பதியப்பட்ட தலைப்பு வாரியாக பதியப்பட்ட ஒரு கிதாப். அப்போ இந்த வகையில் ரியாது சாலிஹீனுடைய 50வது இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரி, புகாரி, முஸ்லிம் போன்ற நிறைய கிதாபுகள் இருந்தாலும் நான் இந்த புகாரியுடைய ரிவாயத்தை தான் இங்கே என்ன செய்திருக்கிறேன், எடுத்திருக்கிறேன். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களும் இமாம் புகாரியுடைய அந்த ரிவாயத்தை கொண்டு வந்து இந்த ஹதீஸ் பல கிதாபுகளில் இருக்கிறது. ஆனால் புகாரியுடைய ரிவாயத்தை நான் உங்களுக்கு இப்போது வாசிக்கிறேன். புகாரியில் 4642வது இலக்கத்திலும் அதே போல் 7286வது இலக்கத்திலும் இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். இந்த நபிமொழி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும், அதில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அல் குர்ஆனுக்கு சரணடைந்தார்கள், எப்படி பொறுமையாக இருந்தார்கள் என்பதையும், அதே போல ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர்களுக்கு எப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் வருவார்கள், எத்தகைய மனிதர்களை எப்படி எதிர்கொள்வது போன்ற பல வழிகாட்டுதல்கள் இந்த நபிமொழியில் இருக்கிறது. இந்த நபிமொழியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அன்ன அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா கால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, கதிம உயைனத் இப்னு ஹிஸ்ன் இப்னு ஹுதைஃபா இப்னு பத்ர், உயைனா இப்னு ஹிஸ்ன் என்பவர் ஒரு நாள் மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு அவர் வந்து ஃபனஸல அலா இப்னி அஹீஹி அல் ஹுர் இப்னு கைஸ் இப்னு ஹிஸ்ன், அவர் ஹுர் இப்னு கைஸ் என்ற தன்னுடைய சகோதரர் மகனுடைய வீட்டில் தங்குறார். அதாவது உயைனா பின் ஹிஸ்ன் என்பவர் யாரு, அதாவது அல் ஹுர் இப்னு கைஸ் என்கிற தன்னுடைய சகோதரன் மகன், அப்படின்னா மகமுறை மதீனாவில் அவர் இருக்கிறார். யாரு, உமர் இப்னு கத்தாபுடைய சபையில் மிக நெருக்கமான ஒருவர் யார், இந்த ஹுர் இப்னு கைஸ் என்றவர். இந்த உயைனா என்பவர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர், தன்னுடைய சகோதரர் மகன் அல் ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்கிட்ட வந்து ஒரு நாள் மதீனாவில் தங்குறார். வகான மினன் நஃபர் அல்லதீன யுத்னீஹிம் உமர், இந்த ஹுர் இப்னு
கைஸ் என்பவர்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்களில் ஒருவர். وكان القراء أصحاب مجلس عمر ومشاورته كهولا كانوا أو شبانا. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னா வகானல் குர்ரா, அதாவது குர்ராக்கள், காரிகள், அல்லாஹ்வுடைய வேதத்தை தெரிந்தவர்கள், அஹ்லுல் இல்ம், ஈமானை உடையவர்கள், வேதத்தோடு தொடர்புள்ளவர்கள் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸில் இருப்பாங்க. அஸ்ஹாபு மஜ்லிஸ் உமர், அதிலே மஷூராக்கள், அதே போல கருத்துக்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல இல்முடைய ஒரு சூழலாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபை இருக்கும். அதிலே சில போது குஹூலன்னா என்னது, அதாவது நடுத்தர வயதை உடையவர்கள் சொல்லுவோமே, கிட்டத்தட்ட 30லேருந்து ஒரு 50 வயசு உள்ள ஆட்களுக்கு குஹூல் என்று சொல்லுவாங்க. அல்லது இளைஞர்கள், நடுத்தர வயதுள்ளவர்கள், சில போது வயோதிபர்கள், இப்படி எல்லாருமே, அதாவது அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை தெரிந்த நல்ல மனிதர்களை உமர் இப்னு கத்தாப் தன்னுடைய சபையிலே வைத்திருந்தார்கள். ஃபகால உயைனா இப்னி அஹி, இந்த உயைனா என்பவர், உயைனா பின் ஹிஸ்ன் மதீனாவுக்கு வந்தார், தன்னுடைய சகோதரன் மகன்கிட்ட வந்து தங்கினார். அந்த உயைனா தன்னுடைய சகோதரர் மகன்கிட்ட சொல்றாரு, யப்ன அஹி, என் சகோதரனின் மகனே, ஹல்லக வஜ்ஹுன் இன்த ஹாதல் அமீர். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாரு, இந்த அமீர்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குதானே, அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு இடம் இருக்குதானே, ஒரு செல்வாக்கு இருக்குதானே, ஏனென்றால் ஃபஸ்தஅஸின லி அலைஹி, நான் அவரை கொஞ்சம் சந்திக்கணும், எனக்காக நீங்கள் அவர்கிட்ட சந்திக்கிறதுக்கான ஒரு அனுமதி பெற்று தாருங்கள் அப்படின்னு யார் சொல்றா? உயைனா இப்னு ஹிஸ்ன் சொல்றான். அப்போ கால் உடனே ஹிர் இப்னு கைஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அவருடைய சகோதரருடைய மகன் சாச்சாக்கு சொல்றாங்க, அதாவது வாப்பாவுடைய சகோதரருக்கு சொல்றாங்க, நான் உங்களுக்காக என்ன செய்றேன், அஸ்தஅஸினுலக அலி, உங்களுக்காக நான் உமர் இப்னு கத்தாப் அமீர்கிட்ட அனுமதி எடுத்து தரேன்ற. கால இப்னு அப்பாஸ், இது சொல்லிபோடி இப்னு அப்பாஸ் அறிவிப்பாளர் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஃபஸ்தஅஸன லி உயைனா, உயைனா இப்னு ஹிஸ்னுக்காக வேண்டி ஹுர் இப்னு கைஸ் அனுமதி எடுத்து கொடுத்தாங்க. ஃபலம்மா தகல், இவருக்கு தெரியாது என்னத்துக்கு அனுமதி கேட்கிறாருன்றதெல்லாம் யாருக்கு தெரியாது, அதாவது உயைனா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த சகோதரர் மகனுக்கு தெரியாது, உமர் இப்னு கத்தாபுடைய சபையில் இருக்கிறவருக்கு தெரியாது. அப்போ ஃபலம்மா தகல, அவர் அந்த உமர் இப்னு கத்தாபுடைய சபைக்குள்ள நுழைஞ்சி உமர் இப்னு கத்தாபை சந்தித்து கண்ட உடனே சொல்றார், கால யப்னல் கத்தாப், கத்தாபுடைய மகனே. அதுக்கு முன்னால் வேற ஹதீஸுகளில் ஹீண்டு வருது, அப்படின்னா அந்த அதற்ற மாதிரி ஒரு ஒரு மரியாதை இல்லாத ஒரு தொண்டில், இப்போ கத்தாபுடைய மகனே, அமீருல் மூமினின் தான் சொல்லணும், அமீருல் மூமினின்னு சொல்லலை. சரி, ஒரு மரியாதையா யப்னல் கத்தாப்னு சொன்னால் கூட பரவாயில்லை. ஒரு அநாகரிகமான முறையில் என்ன செய்கிறாரு, அப்படின்னா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார், யப்னல் கத்தாப் வல்லாஹி மா துஅதீனல் ஜஸத், நீங்கள் எங்களுக்கு எந்த விதமான மேலதிகமான சலுகைகள், மானியங்கள், எங்களுக்கு எதுவுமே நீங்கள் தாருங்க இல்லை. ஒமா தஹ்குமு பைனனா பில் அத்ல், நீங்கள் எங்களுக்கு மத்தியில் நியாயமான முறையில் தீர்ப்பு சொல்கிறீங்களும் இல்லை அப்படிங்கிற. யாருக்கு சொல்றாரு? உமர் இப்னு கத்தாபை நோக்கி இந்த உயைனா இப்னு ஹிஸ்ன் சொல்றாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உமர் இப்னு கத்தாப் யாரு? நேர்மைக்கு பேர் போன ஒரு நல்ல ஒரு மனுஷன். நியாயம்னு சொன்னா உமர் தான். உமர் இப்னு கத்தாப் எந்த அளவுக்குன்னா ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஷைத்தான் உமர் இப்னு கத்தாப் ஒரு பாதையில் போனா ஷைத்தான் இன்னொரு பாதையில் போவான்ற அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் அந்த அளவுக்கு ரலியல்லாஹு அன்ஹு பக்குவமான ஒரு மனுஷனை பார்த்து அவருக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அவருக்கு முன்னால ஒரு அநாகரிகமான முறையில் இந்த ஒரு மனிதர் வைக்கிற நேரத்தில் ஒரு நியாயம் உள்ள ஒருவனுக்கு கொஞ்சம் கோபம் வரும். அதுலேயும் குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது ஒரு நியாயத்துக்கு கடுமையாக இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. வழங்க சொல்லுது. அப்போ இப்படி சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் ஃபகதிப உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்புட்டி கோபம். என்னடா இது, நான் நீத செலுத்தலண்டி வரும்னு சொல்றாரு, நான் ஒன்றும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்படின்ற மாதிரி உமர் இப்னு கத்தாப் கதிப உமர் ஹத்தா ஹம்ம பி அன் யகஅ பி, எந்த அளவுக்கு அவருக்கு கோபம் வந்துன்னு சொன்னா உமர் இப்னு கத்தாப் அடிக்கிற மாதிரி, அவருக்கு அவரை பழி வாங்குற மாதிரி, அவருக்கு என்ன சரி செய்யணுன்ற மாதிரி, அதாவது அப்படி அந்த இது பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. அதாவது உமர் இப்னு கத்தாப் அந்த கோபத்தால் அவருக்கு என்ன சரி செய்யற அளவுக்கு அவங்க போக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஃபகால் அல் ஹுர், அதாவது ஹுர் இப்னு கைஸ் என்ன சொல்றாங்க, யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே, இன்னல்லாஹ தஆலா قال لنبيه ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதர் நபிக்கு சொல்றான், என்ன சொல்றான், ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், வஅமுர் பில் உருஃப், நல்லவைகளை நீங்கள் ஏவுங்கள், வஅரிது அனில் ஜாஹிலீன்,
இந்த மடையர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ இன்ன ஹாதா மினல் ஜாஹிலீன், இந்த வந்திக்கிறவர் ஒரு அறியாமையில் உள்ள ஒருவராக இருக்கிறார். இந்த ஜாஹிலின்னா என்னங்கன்னு அர்த்தம்? காபிராயிருத்தாரு, முனாஃபிக்காகி, அப்படி அர்த்தம் இல்லை. இவரோஜே ஒரு முஸ்லீம் தான். அவர் ஒரு கிராமப்புறத்தில் உள்ளவர், ஒரு நாகரிகம் தெரியல, அவர் ஒரு அறிவீனமாக இவர் நடக்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? மன்னிங்க, நல்லதை ஏவுங்க, தெரியாதவர்களை, அறிவீனர்களை, விளங்காத மக்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று உமர் இப்னு கத்தாபுக்கு சொல்றாங்க. எப்போ சொல்றாங்க? உமர் இப்னு கத்தாப் அந்த கோபத்தில், அந்த பொங்கி எழுந்து அவருக்கு என்ன சரி செய்யணுன்ற அந்த எண்ணத்துக்கு அவர் தள்ளப்படுற நேரத்தில் தன்னுடைய சாச்சா ஒரு அறிவீனராக இருக்கிறார். அதாவது அந்த உயைனா இப்னு ஹிஸ்னுடைய சகோதர மகன் தான் இவர். சொல்றாரு, இவர் ஒரு அறிவீனமாக இருக்கிறார்ன்றது அவருக்கு விளங்குது. சொல்றாரு, இவர் அறிவீனமான ஆள். அல்லாஹ் நபிக்கு என்ன சொல்றான்? நீங்கள் மன்னிப்பை மேற்கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்க, மடையர்களை புறக்கணிக்கின்றான். அப்படின்னு உமர் இப்னு கத்தாபு கிட்ட இந்த குர்ஆன் வசனத்தை ஓதின உடனே ஃபவல்லாஹி, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா ஜாவஸஹா உமர் ஹீன தலாஹா அலைஹி, இந்த வசனத்தை இந்த ஹுர் இப்னு கைஸ் ஓதி காட்டின உடனே உமர் இப்னு கத்தாப் அதுக்கு அங்கால அவர் எதுவுமே செய்யலை. என்னது? வக்கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படி. அதாவது வக்காஃபன், வக்கஃபன்றது அவர் ஒரே அடியாக நின்றுவார், அங்கிட்டு எந்த எக்ஷனுக்கும் போக மாட்டார். அல்லாஹ் சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹ். இல்லாது உமர் இப்னு கத்தாப் அப்படி தான். உமர் இப்னு கத்தாப் எதில் கடுமையாயிப்பாங்கன்னு சொன்னால், அதாவது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை அல்லது நபியுடைய பேரால் பொய் சொன்னால் அல்லது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு துரோகம் பண்ணினா அந்த மாதிரி ஆட்களோட கடுமையாக இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் வந்தால் வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதம்டா அப்படி நின்றுவாங்க. இந்த வசனத்தை ஓதின உடனே எதுவுமே பண்ணலை, அல்லாஹ்வுடைய வரம்புகள் அவர் மீறலை. அப்போ இது ஏன் இமாம் நவவி ரஹிமஹுல்லா கோபம்ன்ற தலைப்புக்கு, பொறுமைன்ற தலைப்புக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், மனிதன் எவ்வளவுதான் அவனுக்கு கோபம் வந்தாலும், எவ்வளவுதான் அவனுக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் வந்தாலும், அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும்? அவன் பொறுமையை கை கொள்ள வேண்டும் என்ற இந்த ஹதீஸை புகாரில் நீங்கள் படிக்கலாம். இது இமாம் நவவி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபில் 50வது ஹதீஸில் கொண்டுக்கிட்டு வரான். முக்கியமான ஒன்று, அதாவது இது மாதிரி நிறைய ஹதீஸுகள் கடந்த வகுப்புலேயும் நாங்கள் பார்த்தோம். கோபத்தை முழுங்கிறது எப்படி, பொறுமை எப்படி மேற்கொள்வது என்ற அந்த தலைப்புக்கு கீழே இமாம் நவவி இதை கொண்டு வரதுக்கு காரணம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கட்டும் கோபம் வந்தது. ஆனால் அல்லாஹ்வோட வேதம் சொன்ன உடனே அப்படி எப்படி நின்றாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சில மனிதர்களை சொல்கிறான், அதாவது இதா கீல லஹும் இத்தகில்லா, சில ஆட்கள் அவங்களுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லப்பட்டால் அஹதத்ஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம் அல்லாஹ் சொல்கிறான். அவங்களோட அந்த கண்ணியம் அவங்க என்ன செய்து அவங்கள பாவத்துக்கு கொண்டு போகுது. கௌரவம், சே இவன் சொல்லி நான் கேட்குறதா? அவன் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் பயந்து கொண்ட உடனே அவன் அதையும் தாண்டி என்ன செய்கிறான்? அக்கிரமம் பண்ணுறான். ஏன்னா இவன் சொல்லி நான் ஏன் கேட்கணும், இவன் யார் எனக்கு சொல்கிறதுக்குன்ற மாதிரி அவன் அந்த கண்ணியம், அவனோட பெருமை அவனை பாவத்தில் கொண்டு போய் தள்ளுகிறது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் எவ்வளவு கோவம் வந்தாலும் அவன் பொறுமையாக இருக்கணும். அவன் அல்லாஹ்வுடைய வேதம் அவனுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டு அவன் செய்கிற நடவடிக்கை தவறு என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும்ன்றான். மூமின்கள் யார் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வை நீங்கள் நினைவுபடுத்தினால் அவங்களோட உள்ளமெல்லாம் நடுங்கும். வஜிலத் இதா, அவர்களுக்கு அவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும், அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வச்சுப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லும். அப்போ உமர் இப்னு கத்தாப் அந்த வசனம் ஓதின உடனே அப்படியே நின்றுட்டாங்க. இதுதான் சஹாபாக்கள், இதுதான் நபியுடைய பாசறையில் வளர்ந்த அந்த நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அதே நேரத்தில் நாங்கள் இந்த ஹதீஸில் பல விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது விஷயம் என்னென்னா, அந்த வந்தது யார் மதீனாவுக்கு? உயைனா இப்னு ஹிஸ்ன். இந்த உயைனா என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மக்காவை அண்டிய ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவர். கிராமப்புறத்தை சார்ந்தவர், ஒரு கோத்திரத்தினுடைய தலைவராகவும் அவர் இருந்தார். இவர் இஸ்லாத்துக்கு எப்போ வாராருன்னா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஃபத்ஹு மக்காவில் வச்சு தான் இவர் இஸ்லாத்துக்கு வாரார். சில வரலாறுகளை சொல்கிறாங்க அவர் ஃபத்ஹு மக்காவுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தார். ஏதோ அந்த ஃபத்ஹு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த ஆண்டில் இஸ்லாத்துக்கு வந்தவர்களில் ஒருவர். இவர் இஸ்லாத்துக்கு வந்தது மட்டுமல்ல, ஹுனைன் யுத்தத்தில் இவர் கலந்து கொள்கிறார். ஹுனைன் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அதில் நிறைய கனிமத்துகள் கிடச்சிது. அதாவது வெற்றி பொருட்கள், அந்த யுத்தத்தில் விட்டுட்டு போகிற அந்த கனிமத்து இருக்குது. அந்த கனிமத்துகளை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த மக்காவை சார்ந்த இது மாதிரியான ஆட்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. அதாவது உயைனா இப்னு ஹிஸ்னுக்கு கொடுத்தாங்க, அக்ரா பின் ஹாபிஸுக்கு கொடுத்தாங்க, 100 ஒட்டகமெல்லாம் கொடுத்தாங்க. அந்த 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 சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. என்னத்துக்கு வந்தாங்கன்னா, முகமது வறுமைக்கு பயப்படாமல் கொடுக்குறாரான்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. பிறகு சொல்கிறாங்க நாங்கள் உண்மையாக வந்தது ரசூலுல்லாஹ்ட்ட என்ன சரி வாங்கிறதுக்கு வந்தோம், ஆனால் எங்களோட உள்ளத்தில் இப்போ இஸ்லாம் விருப்பமாகி விட்டதுன்னு சொன்னாங்க. அப்போ உயைனா
இப்னு ஹிஸ்ன் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முஅல்லஃபத்துல் குலூப்னு சொல்லுவாங்க, உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர் என்ற பட்டியலில் அவருக்கு என்ன செஞ்சாங்க, ஹுனைனில் வச்சு நிறைய கனிமத்துகளில் பங்கு வச்சு கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த உயைனா இப்னு ஹிஸ்ன் என்ற இந்த நபித்தோழர் சம்பந்தமான பலதரப்பட்ட வரலாற்று குறிப்புகள் நமக்கு இருக்குது. நீண்ட வரலாறாக நான் சொல்லலை, ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு அதாவது துலைஹா அல் அசதி என்பவர் தன்னை நபின்னு பிரச்சாரம் பண்ணார். தான் ஒரு நபி தாண்டு ரசூலா இருக்கிற காலத்தில் அவர் இருந்தார். துலைஹான்றவர் தான் ஒரு நபின்னு சொல்லி என்ன செய்தார், பிரச்சாரம் பண்ணார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இவருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு இது பண்ணி அவர் என்ன செஞ்சார், நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டார். அந்த நேரத்தில் இந்த ஏற்கனவே இஸ்லாத்தில் இருந்த உயைனா இப்னு ஹிஸ்ன் என்பவர் இந்த துலைஹா அல் அசதியுடைய அந்த நபித்துவம்ன்ற அந்த நிலைப்பாட்டுக்கு போயிட்டார். அதாவது இஸ்லாத்திலேருந்து ரித்தத்தாகி அதாவது துலைஹா அல் அசதியை நபின்னு ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பின்னால் போனாங்க. அப்போ இவர்கள் தோல்வி அடைஞ்ச உடனே இந்த உயைனா பின் ஹிஸ்ன் அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. அபூபக்கர் சித்திக் காலத்தில் அவர் கொண்டு வரப்படுறாரு. கொண்டு வரப்பட்ட உடனே அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, தௌபா செய்றீங்களான்னு சொல்லி. அவர் தௌபா செய்தார். பிறகு என்ன செய்தார்கள், அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்துடுறாங்க. எனவே அதாவது ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து அவர் நபி சஹாபியாக இருந்து அவர் அதாவது இடையில் அவருக்கு ரித்தத்து ஏற்பட்டு மறுபடியும் அவர் மூமினாக திருப்பி வந்தார்னா அவரை சஹாபின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு மசாலாவும் இருக்குது. அப்போ சில வரலாறுகளில் சொல்கிறாங்க உமர் பின் கத்தாபி அவருடைய ஆட்சி காலத்தில் ரித்தத்துக்காக இவரை கொலை செய்தார்னு. ஆனால் சரியான விஷயம் என்னென்னா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வரைக்கும் இவர் இருக்கிறார். அப்போ இவர் கிராமப்புறத்தில் உள்ளவர். இவருடைய அந்த வளர்ப்பு அந்த பின்புலம் எல்லாமே அந்த சரியான ஒரு நாகரிக தன்மைகள் தெரியாத ஒரு பிரதேசத்தில் வளர்ந்ததுனால அவருக்கு எப்படி நாகரிகமாக பேசுறது தெரியல. ஆனால் பிற்பட்ட காலத்தில் உமர் பின் கத்தாப் இவருக்கு நிறைய கொடுத்தலாம் இருக்கிறாங்க. அதோட அந்த காழ்ப்புணர்வுல அல்ல பகையில் விடலை. இவருடைய வரலாறுல நிறைய நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். அப்போ இது முதலாவது உயைனா இப்னு ஹிஸ்ன் அவர்களை பற்றி ஒரு செய்தி. அப்போ இவர் எங்கே வராரு, உமர் பின் கத்தாப் அதாவது மதீனாவுக்கு வரார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் ஆட்சியாளராக கலீஃபாவாக இருக்கிறாங்க. இவர் மதீனாவுக்கு தன்னுடைய சகோதரருடைய மகனுடைய வீட்டில் தங்குறார். அதாவது நானாவோ தம்பி வைங்களேன், காக்கா இல்லாட்டி தம்பி அவருடைய வீட்டில் தங்குறார். அப்போது சகோதரர் மகன் யார், இந்த ஹுர் இப்னு கைஸ். இவர் உமர் பின் கத்தாபுடைய சபையில் நல்ல ஒரு செல்வாக்குள்ளவராக இருக்கிறார். இவர் வேதத்தை நல்லா தெரிஞ்சவரான ஒரு பக்குவமான மார்க்க அறிவுள்ளவர். அவர் என்ன கேட்குறாரு, அதாவது சகோதரர் மகனே, நீங்கள் உமர் பின் கத்தாப் அமீரோட நீங்கள் நல்ல செல்வாக்குள்ளவர் தானே, எனக்கு கொஞ்சம் அவருக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதி எடுத்தாங்கன்னு சொல்லி அனுமதி எடுத்து கொடுத்ததுக்கு பிறகுதான் போய் என்ன கேட்குறாரு, யப்னல் கத்தாப்ன்றார். கத்தாப்புடைய மகனே, வல்லாஹி மா துஅதீனா லா துஅதீனல் ஜஸல், எங்களுக்கு நீங்கள் எந்த மேலதிக கொடுப்பனோ மானியங்கள் ஒன்றும் தாரங்கில்லை, எங்களுக்கு கூட தாரங்கில்லை, எங்களுக்கு அநியாயமாக நீங்கள் நீதியாக நடக்கிறீங்கல்ல என்ற உடனே தான் உமர் பின் கத்தாப் நீதிக்கு பிரபல்யமான ஒருவர். வழங்குதா? உமர் பின் கத்தாப் சாதாரணமான அல்ல. தன்னுடைய மஷூரா தன்னுடைய சபையில் கூட அவர் கான ஜுலசாவுல் குர்ரா அல் குர்ரா மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் குர்ராக்கள் தான் உமர் பின் கத்தாபுடைய அந்த சபையில் இருந்தாங்க. அவங்க ஷேகாக இருந்தார், வயோதிபர்கள் அல்லது நடுத்தர வயதினர் அல்லது இளைஞர்களாக இருந்தார்கள். அப்போ உமர் பின் கத்தாப் அந்த அவங்ககிட்ட தான் மஷூரா கேட்பாங்க. அப்போ நியாயமான ஒரு ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தன்னை சூழ நல்லவர்களை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, மஷூராவுக்காக வச்சுக்கிறாங்க. இறைச்சம் உள்ள ஒரு சபை அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷனை நீங்கள் நியாயம் செலுத்துறீங்க இல்லை, நீங்கள் ஒன்றும் தாரங்க இல்லைன்னு அவரோட மோசமான அநாகரிகமான முறையில் நடந்துக்கிட்டால் எந்த ஒரு நல்லவனுக்கும் இயல்பாக கோவம் வரும். எனவே தான் உமர் பின் கத்தாப் கோவப்பட பார்த்தாங்க. அதுக்கு பிறகு குர்ஆன் வசனத்தை கேட்டவுடனே என்ன செய்கிறாங்க, அமைதியாகிறாங்க. இதில் நமக்கு ஒரு செய்தி இருக்கு. என்னென்னு கேட்டால், பொதுவாக இன்றைக்கு தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அல்லது நாட்டை ஆளக்கூடியவங்களாக இருக்கட்டும், அல்லது ஊருடைய தலைமைகளாக இருக்கட்டும், அல்லது பள்ளியுடைய தலைமைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்களுக்கு மார்க் அறிவு இருக்கிறது. அதாவது ஊரில் இந்த என்ன சொல்கிறேன்னு சொன்னால் முகஸ்துதிக்காக தலைவர்களை வச்சுக்கிறான். அது அவர் கொஞ்சம் படித்தாலப்பா, என்ன ஸ்கூலில் படித்து கொடுக்குறாராம், இல்லாட்டி அவர் ஏஜி ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, இல்லாட்டி இது அவருக்கு ஒரு சொட்டு மார்க்கம் தெரிகிறது இல்லை. மார்க்கமே தெரியாத நிறைய இன்னைக்கு தலைவர்கள் சொல்லப்படக்கூடியவர்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சமுதாயத்தை எப்படி மார்க்க அடிப்படையில் நெறிப்படுத்துறேன்னு தெரியல, அந்த சமூகத்துக்கு எப்படி கல்வி வழங்குறேன்னு தெரியல, அந்த சமுதாயத்தினுடைய நல்ல வளங்களை நல்ல மனிதர்களை இனங்கண்டு எப்படி அந்த சமுதாயத்துக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக மாற்றுறது என்று அவர்களுக்கு தெரியுதில்லை. அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அப்போ பொதுவாக தலைவர்களுக்கே சரியான மார்க் அறிவு இல்லாட்டி அவங்க எப்படி கூட நல்லவங்களை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி நல்லவங்கன்னு தெரிய போகுது. ஆனால் சமுதாயத்தின் தலைவர்களாக வரக்கூடிய மார்க்க ரீதியாக இஸ்லாமிய தலைமைகளாக வரக்கூடியவங்க மார்க்க அறிவுள்ளவர்களாக இருக்கணும்.
பார்த்தா சில தலைவர்களுக்கு தாடி இல்லை, ஸோ வழுக்கையாகிறாங்க. என்னன்னு கேட்டால் ஊர் தலைவராக, பள்ளி தலைவராக. ஒன்று யார் பள்ளியில் முதல்ல தலைவராக வச்சது? நிறைய தலைவர்கள் பள்ளிக்கு சம்பந்தமே இல்லை, ஒழுக்கம் இல்லை, நாகரிகம் இல்லை, மார்க்கறிவு இல்லை, ஈமான் இல்லை. என்னன்னு கேட்டால் அவர் கடையில் பெரிய ஆள், அல்லது இறைச்சி கடை வச்சுக்கிறாரு, இல்லாட்டி சில்லறை கடை வச்சுக்கிறாரு, அந்த முதலாளி இந்த முதலாளின்னு வச்சுக்கிறாங்க. மற்ற மார்க்கறிவு இல்லை, அவர் எப்படி நல்லவர்களை கூட வச்சுப்பாரு? அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நல்லவர்களும் கூட தன்னோட கூட வச்சுட்டு யாரு? தான் என்ன செஞ்சாலும் புல செஞ்சாலும் நீங்கள் தலைவர், நீங்கள் செஞ்சால் சரியாக தான் இருக்கும்னு முகஸ்துதி பாடக்கூடியவங்களை வச்சுட்டிக்கப்படாது. ஒரு ஊர் தலைவர் அவர் உண்மையான மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தால் அந்த தன்னோடு கூட இருக்கக்கூடியவர்களை நல்ல அவர் பிளவுட்டாலும் சொல்லக்கூடியவர்களாக, ஏன்னா மார்க்க விஷயங்களில் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, நியாயத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அநியாயத்துக்கு எதிரானவர்களாக பள்ளி தலைமைகள் வச்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு மோசமான ஒரு நிலைமை இருக்குது. ஊர் தலைமை, பள்ளி தலைமை, நாட்டு நிலைமைன்னா அது கேட்கவும் தேவையில்லை. அப்போ இந்த மாதிரியான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆட்சி என்பது உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. உமருடைய ஆட்சியை மாதிரி வரணும், உமரை மாதிரி ஒரு ஆட்சியாளர் வரணும்னு இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் அல்லாத நாசியர்கள் கூட சொல்கிறாங்க. சில நேரத்தில் இந்தியாவிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், தமிழில் சொல்கிறாங்க உமருடைய ஆட்சி வந்தால் தான் எல்லாம் சரியாக வரும். அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு ஆட்சியாளராக இருந்தது. காரணம் என்ன? அந்த ஆட்சியை எப்படி செய்யணுன்றதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள், மிக நேர்மையாக இருந்தார்கள், உண்மையாக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்காக உழைச்சாங்க, இஹ்லாஸாக இருந்தாங்க, நல்லவர்களை கூட வச்சிருந்தாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஆட்சி தலைவர் அல்லது சமூக தலைவர் தன்னோட கூட வச்சுக்கிறவங்களை நல்லவங்களாக வச்சுக்கிட்டீங்கன்றதுக்கு இதுதான். பாருங்க, இதே சம்பவம் கூட இருந்தவங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை தெரியாதவர்களாக இருந்திருந்தா, இந்த உயைனா இப்னு ஹிஸ்ன் வந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் கோவப்பட்ட நேரத்தில் என்ன சொல்லிப்பாங்க? இவருக்கு அடிக்கத்தான் வேணும், 2 கொடுங்க, அல்லது இவருக்கு நல்ல சாட்டையர் குடிங்கன்னு சொல்லிக்கணும். இல்லை, எப்படி அந்த இடத்த கைட் பண்ணுறாங்க? அமீருல் மூமினீனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுதில் அஃப்வன்றான், வஅம்ர் பில் உருஃப்ன்றான், வஅரிது அனில் ஜாஹிலீன்றான். அப்போ அந்த இடத்துல உமர் இப்னு கத்தாப் ஒரு பிழையை செஞ்சிடக்கூடாது என்பதில் அந்த சபையில் இருந்த நல்லவர்கள் என்ன செய்கிறாங்க? கவனமாக இருக்கிறாங்க. எனவே நல்லவர்களை நாம் சபையில் வச்சுட்டிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு செய்திக்கு தலைப்பில் மேலதிகமாக போய்விடக்கூடாதுக்காக இதோட நான் இந்த சப்ஜெக்டை நான் குறைக்கிறேன். அப்போ உமர் இப்னு கத்தாப் அப்படி போகும்போது அந்த சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன? ஹுதில் அஃப்வன்டா என்ன? மன்னிப்பு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதாவது சூரா ஆல இம்ரான் நீங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் அதாவது சொர்க்கவாதிகளை பற்றி சொல்லும்போது சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காக நீங்கள் வேகமாக செல்லுங்கள், அது இறைச்சமுள்ளவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா, அவங்க செலவழிப்பாங்க, செழிமையிலும் அவர்கள் கஷ்டத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். வல் காதிமீனல் கைர், கோபம்டா என்னது? கட்டும் கோபம் வந்தால் அதை விழுங்கி விடுவார்கள். வல் ஆஃபீன அனின்னாஸ், மனிதர்களை அவங்க பொறுத்து கொள்வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல் அஃபு, அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் பொறுத்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில விஷயங்கள் பொறுக்க இயலாது. எப்படி செய்கிற வேலையை நம்ம அந்த அளவுக்கு இருக்கும். சில நேரம் நம்மளோட உரிமைகளை பறிப்பாங்க, சில நேரம் நம்மளோட உணர்வுகளோட விளையாடுவாங்க, சில நேரம் நம்ம நியாயமாக நடக்கிற ஒரு விஷயத்தை கூட நீ நியாயம் இல்லாதவன் சொல்லி போட்டு பகிரங்கமாக பேசுவாங்க. எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ கோபம் வரும், ஆத்திரம் வரும். கூட இருக்கவன் என்ன செய்யணும்? நீங்கள் கோவப்படாதீங்க, அது சரி, அவன் விளங்காமல் சொல்கிறான், அவன் தெரியாமல் பேசுகிறான், நீங்கள் உங்களுக்கு அவருக்கு வேண்டிய ஒன்று செய்ய இயலும், ஆனாலும் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க என்று சொல்லணும். அந்த பொறுமையைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஹுதில் அஃபு, பொறுத்து கொள்ளுங்கள். வஅ்முர் பில் உருஃப், நல்லவைகளை நீங்கள் நல்லதை ஏவுங்க, மார்க்க விஷயங்களை நீங்கள் அவங்களை சொல்லிக் கொடுங்க, மட்டையர்களை கணக்கெடுக்காதீங்க. இவர் ஜாகிலியத்தில் இருக்கிறார், அறியாமைக்கில் பேசுகிறார், விளங்காமல் பேசுகிறார், அவர் கிராமப்புறத்தில் உள்ளவர், இவருக்கு நாகரிகம்டா தெரியலை, நீங்கள் அவரை ஒன்றும் செஞ்சிட வேணான்னு அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறான். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. மட்டையர்கள் தர்க்கிக்க வந்தால் நாங்கள் சலாத்தை விரும்புகிறோம், நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், ஒதுங்கி போய் விடுவார்கள். மூமின்களுடைய பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஹுதில் அஃப்வன்னு சொன்னால் என்னது? மனிதர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நல்லதை ஏவுங்கண்டா சமுதாயத்தில் 3 வகையான விஷயங்கள் அல் உருஃப்னு சொல்லுவாங்க. நல்லதுன்னா என்னது? அதாவது அல் அம்ரு பிமா அரஃபஹு நாஸ் வ அரஃபஹு ஷரஹ் வ அரஃப, மார்க்கத்தில் வெளிப்படையாக மக்களும் தெரிஞ்சிக்கிறாங்க, மார்க்கமும் சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்கள், நீங்கள் தர்மம் கொடுங்கன்னு ஒரு ஆளுக்கு சொல்லலாம், நீங்கள் நல்லதை செய்யுங்கன்னு சொல்லலாம், சுன்னத்து தொழுங்கன்னு சொல்லலாம், பரல போய் தொழுங்கன்னு சொல்லலாம். ஆனால் கெட்டதை ஏவக்கூடாது, நல்லதை நீங்கள் ஏவ வேண்டும். சில விஷயம் இருக்குது, முன்கருன் எஜிபு நஹியான், பாவத்தை செய்கிறவனை கண்டா அதை தடுக்கிறது வாஜிப். அதே மாதிரி உர்ஃபுன் யுமரு பிஹி, நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை மக்களுக்கு ஏவணும். இன்னும் சில விஷயம் இருக்குது, அது நல்லதும் இல்லை,
அதை அதை ஏவுறதால பிரயோசனம் இல்லை, அதை செஞ்சால் தப்பும் இல்லைன்ற மாதிரி விஷயங்கள், அதில் நம்ம மௌனமாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித்தரப்படுது. நம்மளோட வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு பயந்த வார்த்தைகளாக இருக்கணும். மன் கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத் ரசூலுல்லாஹ். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புறாரோ அவர் பேசினா நல்லதை பேசட்டும், இல்லைன்னா வாய் மூடி இருக்கட்டும் நாங்கள் ரசூலுல்லாஹ். சைலண்டாக இருங்க, அது உங்களுக்கு நல்லது. சில இடங்களில் நம்ம பேசாமல் இருக்கிறத நமக்கு பாதுகாப்பு, நம்மளோட ஈமானுக்கு பாதுகாப்பு, நம்மளோட கண்ணியத்துக்கு பாதுகாப்பு. சில இடங்களில் பேசுவது பாதுகாப்பு, சில இடங்களில் பேசாமல் இருப்பது பாதுகாப்பு. நாங்கள் ஒரு பாவத்தை கண்டா தடுக்கணும், அது வேறு விஷயம். அதுக்காக எல்லா இடத்துலையும் தலையை போட்டுக்கிட்டு அங்கே நியாயம் சொல்லிக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு நம்ம இருக்க தேவையில்லை. அந்த இடத்துல ஒரு பாவம் நடக்குதா அதை தடுக்கணும், ஒரு நன்மையை ஏவணுமா ஏவணும். எல்லா இடத்துலையும் போய் வளவலன்னு சயின்ஸை பற்றி பேசினாலும் அங்கே குந்தி கொஞ்சம் நேரம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது, இந்த பக்கத்தில் போய் அரசியலை குந்தி பேசியிருந்தால் அதுலேயும் கொஞ்சத்தை பேசுறது, இந்த பக்கத்தில் குந்தி நாட்டு நடப்பை பேசுனா அங்கனே உட்கார்றது. இப்படி ஒரு மூமி நிற்கப்படாது. எதிர்த்து மன் கான யுக்மின் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத். பேசினா ஹைர பேசு. இதை பேசுகிறதால என்ன நன்மை? நான் இப்போ இந்த பாடம் நடத்துகிறேன், இதில் என்ன உங்களுக்கு நன்மை? ஒரு ஹதீஸை நான் வழங்க வைக்கிறேன். சம்மந்தம் இல்லாத இடத்துல சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பேசினா எனக்கு நன்மை கிடைக்குமா? இல்லை. அப்போ நம்ம இன்னொரு மனுஷனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு மனுஷனை அமைதிப்படுத்தலாம், இல்லாட்டி ஒரு மனுஷனுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லலாம், இல்லாட்டி ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் நல்ல விஷயங்களை படித்து கொடுக்கலாம். இதெல்லாம் தவிர சும்மா எந்த சம்மந்தமும் இல்லாத விஷயங்களை மனுஷன் பேசக்கூடாதுன்றதை ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறாங்க. இது ஈமானுடைய ஒரு அடையாளம்னு சொல்கிறான். எனவே மடையர்களை நம்ம எப்போவுமே சில மடையை நமக்கு எதிராகிக்கிறோம். அப்போ உடனே நாமளும் மடைய மாதிரியே ஆகிறது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீ மடையனோட போய் விவாதம் பண்ணினா மடையார் அறிவாளி யாருன்னு தெரியாமல் போயிடும். இவன் நான் மடையன் அவனா மடையான்னு சொல்லுது. சில இடத்துல இந்த விவாதங்கள்னு கூப்பிடுவாங்க. விவாதங்கள் என்பது நாகரிகமான முறையில் ஜாதில் ஹும்பில்லத்திஹி அஹ்சன் குர்ஆன் சொல்லுது. மார்க்கத்தை சொல்கிற நேரத்தில் சில நேரம் தர்க்கிக்க வேண்டிய தேவை வந்து அழகான முறையில் தர்க்கிங்க. இது கூப்பிட்றதே பிரச்சனைக்கு தான். அநாகரிகமான அணுகுமுறைகள், அநாகரிகமான பேச்சுக்கள் இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தலையிடாதீங்க. சில நேரம் நமக்கு நல்லா விளங்குது, இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறதால ஹைர் இல்லை, இதில் ஷர்ரு தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தால் அதை பேசாமல் தவிர்க்கிறது தான் நமக்கும் பாதுகாப்பும் நம்மளோட ஈமானுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அப்போ தேவையில்லாத மடையர்களோட, விளக்கம் இல்லாதவர்களோட, மார்க்கறிவில்லாதவர்களோட போய் சச்சரவு பண்ணுறது, அவங்களோட விவாதம் பண்ணுறது, அவங்களோட போய் பேசுகிறது என்பது அர்த்தமில்லாத ஒரு விஷயமாக அது மாறும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமான் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புறவங்க பேசினா நல்லதை பேசுங்க, அதில் ஹைர் இருந்தால் பேசுங்க. சும்மா வாயிருக்கிறதுக்காக வேண்டி போய் எங்கேயும் போய் பேச முடியாது, நல்லதை மட்டும்தான் பேசணும். அதனால் அடுத்தவங்களுக்கு நன்மை இருந்தால் தான் பேசணும், இல்லாட்டி வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதா உங்களுக்கு நன்மையை தரும்ன்றதை இந்த ரசூலுல்லாஹ் இந்த செய்திகளில் சொல்கிறாங்க. எனவே நாங்கள் பேசும்போது நல்லதை சொல்லணும், நல்லதை பேசணும். மோசமான மடையர்களோடு நாம் பேசக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறது. அப்போ உமர் இப்னு கத்தாப் இந்த குர்ஆன் வசனத்தை சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாங்க? உடனே நிப்பாட்டிட்டாங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க, இந்த மடத்தனம் என்பது இதுலேயும் பல வகையான விஷயங்கள் இருக்குது. சில விஷயம் சில ஆட்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஜஹில்பாங்க. இந்த விளங்காமல் ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு வந்து இந்தியாவுடைய பிரதமர் யாருன்னு தெரியலை, அது பிரச்சனையே இல்லை, அவருக்கு தெரியலை, அவ்வளோதான். ஒரு ஆள் இருக்கிறார், இந்தியாவுடைய பிரதமர் வந்து அனுரகுமார டிசநாயகன்னு சொல்கிறார். இப்போ இவர் ரெண்டு போல விடுறார். ஒன்று இந்தியாவோட பிரதமர் அவருக்கு யாருன்னு தெரியலை, ஸ்ரீலங்காவோட ஜனாதிபதி யாருன்னு தெரியலை. சிலவங்க வந்து இந்த ஜஹலுல் முரக்கப்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால், அவர் வந்து பூனையை அவர் யானைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். யாராவது உண்மையான யானையை காட்டி இந்தாக்கிறாப்பா யானைன்னா இவன் பைத்தியக்காரன் பாருங்க, யானை தெரியாமல் வைக்கிறான். அவன் பூனையை தான் யானைன்னு நினைக்கிறான். ஆனால் யாராவது உண்மையான யானையை காட்டும்போது அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், அவன்கிட்ட தசவூரில் வந்து பூனை தான் யானை. யாராவது உண்மையாக யானையை காட்டும்போது யானையை உண்மையாக காட்டுறவன பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இந்த மாதிரியான ஆக்களோட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணலுமா? அப்போ இந்த மாதிரியான அறிவுகளில் ஜஹல் முரக்கப்னு ஒன்று இருக்குது. வழங்குதா? உசூல் ஃபிக்ஹில் படிச்சிருப்பாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொல்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஅன். நல்லதும் கெட்டதும் சமனாக முடியாது. இத்ஃபா பில்லத்திஹி அஹ்ஸன். நீங்கள் நல்லது செய்யுங்க. ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன். யாருக்கும் உங்களுக்கும் இடையில பகமை இருக்குமோ கஅன்னஹு வலியுன் ஹமீம். அவன் உங்களுக்கு நெருக்கமான நண்பனாக மாறிவிடுவான். அப்போ நமக்கு சில நேரம் நம்ம எதிரிகளாக நம்மளைய பாவிப்பவர்களுக்கு, எதிரிகளாக நம்மளை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம நல்லது செய்யும்போது அவங்க யோசிப்பாங்க, அட இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு நான் மோசமாக நடந்துக்கிறேன்னு சொல்லி அவன் நமக்கு நெருக்கமான நண்பனாக மாறிடுவான். நாங்கள் நிறைய ஹதீஸுகளை பார்க்குறோம். இஸ்லாமிய வரலாற்றில் எவ்வளவு மோசமான எதிர்ப்பில் இருந்தவங்கள்லாம் கூட அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு மிக நெருக்கமான. அம்ர் இப்னு ஆஸுடைய வரலாறு நமக்கு தெரியும். ரசூலாவை கொல்றதுக்கு இந்தவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்? ஏன்னா நிறைய வரலாறுகளை நம்ம படித்து பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நல்லதை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரியாக இருக்கிற உங்களுக்கு நெருக்கமான நண்பனாக வலியுன் ஹமீம் அல்லாஹ் தஆலா சொல்லலாம். ஏன்னா உள்ளங்களை புரட்டுறது அல்லாஹ்வோட வேலை. நம்ம நினைப்போம் நம்ம போய் ஒரு மணித்தியால பயான் பண்ணால் தான் அவன் மாறுவான். இல்லை, உங்களோட ஒரு விஷயத்தில் அவன் மாறிடுவான்.
நீங்கள் ஒரு விஷயத்தில் அவனோட நல்ல முறையில் நடந்தீங்கன்னு சொன்னால் அதே அவனை யோசிக்க வைக்கும். அடே இப்படிப்பட்டவனோட நான் இப்படி அப்படின்னு அவன் உடனே மாறி நமக்கு மிக நெருக்கமான நமக்கு உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு அவன் வந்துடுவான். வலியுன் ஹமீம்டா தான் அர்த்தம், நெருக்கமாக நண்பர்களாக மாறிவிடுவான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டில் இந்த ஹதீஸ் நமக்கு தருது. அதாவது இதில் இன்னொரு விஷயம் வழங்கணும், ஒரு சமூக தலைமையில் இருக்கிறவங்களுக்கு பலதரப்பட்ட இந்த மாதிரியான ஆட்கள் முறைகேடாக வந்து அணுகுவாங்க, மோசமாக நடப்பாங்க, அறிவீனமாக நடப்பாங்க. உடனே ஒரு தலைவர் பாஞ்சு விழுந்துட்டு சண்டைக்கு போகக்கூடாது. அவர் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். இப்படித்தான் பலதரப்பட்டவங்க ரசூலோட சபையில் வரலையா, தர்மம் கேட்கும்போது என்ன செஞ்சாங்க? அந்த ரசூலோட மேல் அந்த போர்வையை இழுவையில் ரசூலோட பின்னுக்கு அந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிவப்பு அந்த கோடு வந்து ரசூலா சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, யா முஹம்மதே முர்லி மின் மால் அல்லது ஐந்த, உங்கள்கிட்ட சொத்துக்களுக்கு தானே கொடுக்க சொல்லுங்கண்ணா. அவன் வந்து கேட்குறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சு போட்டு ஏதாவது கொடுங்கன்றான். அப்போ ஒரு தலைமைத்துவம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நம்மளை நோக்கி வாரவங்க பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. அறிவாளிகள் வருவாங்க, பச்சை மடையன் வருவான், என்னது குடிகாரன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். இந்த மாதிரி வரக்குள்ள நாங்கள் எல்லா மனிதர்களோடும் நல்ல விதமாக நடக்கணும், அதே நேரத்தில் அவங்கள நல்ல விதமாக நெறிப்படுத்தணும், அவங்கள நல்ல விதமாக கைட் பண்ணணும் என்ற விஷயம் எல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சமூகத்தினுடைய அந்த சமூகத்தை நல்ல விதமாக வழிநடத்த முடியும் என்பதற்கும் இதில் ஆதாரம் இருக்குது. ஒரு சமூக தலைவர் நல்லதொரு தன்னோட கூட மஷூராவுக்காக வச்சுக்கவங்க, ஒரு ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ் பற்றி தெரிஞ்சவங்க, கிதாபை பற்றி வேதத்தை பற்றி விளங்கினவங்களை தன்னோட கூட வச்சுக்கிறதுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி இருக்குது இந்த ஹதீஸில். சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் எப்படி அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க, எப்படி வழிபட்டாங்கன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் இந்த ஹதீஸில் இருக்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அந்த விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்யணும். இந்த கிதாபை எழுதிய இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் ஒவ்வொரு இதுக்கு ஹிதுமத் செய்தவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாக மீண்டும் ஒரு வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.